ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிராஃபும் ஸ்லைஸ் டூலும் பார்ப்போம். ஃபோட்டோஷாப்பில் கிராப் டூல்னால் உங்களுக்கு தெரியும் இல்லையா, பர்டிகுலர் இமேஜை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணோன்னா கிராப் டூல் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். காலி இடத்துல டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். சரிங்களா? இல்லைனா ஃபைலில் போய் ஓப்பன் கொடுக்கலாம், இல்லை கண்ட்ரோல் கொடுத்து ஓப்பன் பண்ணலாம். ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணிவிட்டேன். இப்போ இதை வந்து பாஸ்போர்ட் சைஸில் ஓப்பன் பண்ணுறேன். இதுக்கு அங்கே மேலே பார்த்தீங்களா, வித்து வந்து 1.2 இன்ச் வைக்கணும், ஹைட் வந்து 1.4 இன்ச் வைக்கணும், ரெசல்யூஷன் பார்த்திங்கன்னா 300. இதுதான் பாஸ்போர்ட் சைஸ்க்கான வித்தும் ஹைட்டும் இன்ச்சில். சரிங்களா? அதை கொடுத்தோம்னா, அதை கொடுத்துட்டு நம்ம க்ராப் செலக்ட் பண்ணி அந்த இமேஜை செலக்ட் பண்ணோம்னா அதுக்கு மேலே நவராது. அது என்ன பிக்சல் கொடுத்துருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த இன்ச் அண்ட் பிக்சல் 300 கொடுங்க. கொடுத்துட்டு க்ராப் கொடுத்தீங்கன்னா அதுக்கு மேலே மூவ் ஆகாது. அவ்வளோதான், அந்த இமேஜ் வந்து க்ராப் ஆகும். பார்த்தீங்களா? இப்போது நம்ம க்ராப் கொடுத்துட்டு க்ராப் பண்ணிக்கலாம் அந்த இமேஜை. இந்த பாஸ்போர்ட் சைஸ்க்கான இன்ச் வித்து பிக்சல். ஓகே, ரெசல்யூஷன் வந்து 300 பிக்சல் வைக்கணும், இன்ச்சில் தான் வைக்கணும். இதுக்கப்புறம் இப்போ நார்மலாக ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன். இதை நம்ம க்ராப் பண்ணுறோம். பாஸ்போர்ட் சைஸில் பண்ணல, ஏதோ ஒரு சைஸில் பண்ணுறோம். இப்போ க்ராப் டூல் எடுத்து எவ்வளோ தூரம் வேணுமோ நம்ம க்ராப் பண்ணிவிட்டு க்ராப் கொடுத்து க்ராப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து நான் எந்த மெஷர்மெண்ட்டும் கொடுக்காம க்ராப் பண்ணுறது. அடுத்தது வந்து ஸ்லைஸ் டூலுக்கு போகலாம். ஸ்லைஸ் டூல் வந்து ஃபோட்டோஷாப்பில் நம்ம அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம். இது என்ன வெப் டிசைனிங் அந்த மாதிரி டைப்புக்கு யூஸ் ஆகும். வெப் டிசைனிங்கில் பார்ட்டாக இமேஜ் வைப்பாங்க இல்லையா, அதுக்கு யூஸ் ஆகும். பார்த்திங்களா, ஸ்லைஸ் டூல் கொடுத்து நான் ஸ்லைஸ் பண்ணுறேன். இவ்வளோ ஸ்லைஸ் பண்ணுறேன் பாருங்கள். லென்த்லேயும் பண்ணுறேன், பிரெத்லேயும் பண்ணுறேன். இவ்வளோ ஸ்லைஸ் பண்ணுறோமோ இல்லை ஸ்லைஸ் பண்ணுறேன். அடுத்தது உங்களுக்கு ஸ்லைஸ் செலக்ட் டூல் இருக்குது. அதுலேயே ஸ்லைஸ் செலக்ட் டூல் கொடுத்து அது நம்ம எவ்வளோ தூரம் வேணுமோ இழுத்துக்கலாம். ஸ்லைஸ் பண்ணோம் இல்லையா, அதையே பிடிச்சி கொஞ்சம் இழுத்து விடலாம். இது பாருங்கள், அங்கே இழுக்கிறேன். சின்னது பண்ணலாம், வேறு இடத்துல கொண்டு போய் வச்சாலும் வச்சுக்கலாம். இப்போ தான் அந்த ஸ்லைஸ் செலக்ட் டூல் யூஸ் ஆகுது. இது யூஸ் பண்ண ஸ்லைஸ் டூல் சேவ் பண்ண சேஃபாக வெப்பு கொடுக்குறோமா, சேஃபாக வெப் கொடுத்துட்டு டெஸ்க்டாப்பில் ஒரு லொக்கேஷனில் சேவ் பண்ணுறோம். பாருங்கள், ட்ரீ வெப் கூட சேவ் பண்ணிடுறேன். சரிங்களா? இந்த ட்ரீ வெப்புன்றது ஒரு ஃபோல்டராக உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஃபோல்டராக ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்களா, நம்ம ஸ்லைஸ் பண்ணது பார்ட்டாக தெரியுது. பார்த்திங்களா? ஸ்லைஸ் பண்ணிவிட்டு சேவ் ஃபார் வெப் கொடுத்து ஒரு லொக்கேஷனில் சேவ் பண்ணணும். சேவ் பண்ணிவிட்டு ஃபோல்டராக ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லைஸாக தெரியும். சரிங்களா? ஒரு வாட்டி ரிவ்யூ பண்ணிடலாமா? காலேஜில் எடுத்த ஒரு இமேஜ் எடுத்து பாஸ்போர்ட் சைஸ்க்கு என்னென்ன 1.2 1.4 ரெசல்யூஷன் வந்து 300 வச்சு ஒரு பாஸ்போர்ட் சைஸ் பண்ணுறேன். அடுத்தது ஒரு இமேஜை வந்து க்ராப் பண்ணுறேன். எந்த மெஷர்மெண்ட்டும் கொடுக்காம க்ராப் பண்ணுறேன். அதாவது வந்து ஸ்லைஸ் டூல் பார்க்குறோம். ஸ்லைஸ் டூல் யூஸ் பண்ணி ஸ்லைஸ் பண்ணுறேன். ஸ்லைஸ் செலக்ட் டூல் யூஸ் பண்ணி அந்த ஸ்லைஸ் ஆப்ஷனையே பெருசாக்குறேன், சின்னதாக்குறேன், வேறு இடத்துல கொண்டு போய் வைக்கிறேன். அதுக்கப்புறம் அதை எப்படி சேவ் பண்ணுறேன்னா, சேவ் ஃபார் வெப் கொடுத்து ஒரு டெஸ்க்டாப்லேயோ ஒரு லொக்கேஷன்லேயோ போய் சேவ் பண்ணுறேன். சரிங்களா? சேவ் ஃபார் வெப் கொடுத்து தான் சேவ் பண்ணோம். சரிங்களா? சேவ் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப்பில் ஒரு லொக்கேஷனில் போய் சேவ் பண்ணிவிட்டு அது ஓப்பன் பண்ண ஃபோல்டர் இருக்கும். அது ஓப்பன் பண்ணி நம்ம பார்த்தோன்னா அதோடைய ஸ்ப்ரெட் ஃபைல் தெரியும்.